வணக்கம். நான் டாக்டர் பேசுகிறேன். மனப்பதி படம் என்னோட 7வது படம். இந்த படத்தை வந்து அம்பேத்குமார் நண்பர் ரஞ்சின் கூட சேர்ந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு காமெடி சப்ஜெக்ட், கொஞ்சம் லிட்டில் வந்து லவ் பண்ணுங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து யார் போகலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வந்து சிவா தான். ஆக்சுவலாக வந்து மெயினாக அவர் பண்ணுறது தெரியாது இல்லையா, அப்புறம் தான் தெரிஞ்சது. பட் கொஞ்சம் பயணம்னா இந்த கேரக்டர் பண்ணும்போது எந்த விதமான ஒரு ஆக்ஷன் முன்னாடியே வந்து ஒரு எக்ஸ்பிரேஷன் கூடாது. ஹீரோ வந்து ஒரு 4 பேர் அடிப்பார், 5 பேர் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில நேரத்தில் அடிவாங்க மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து பக்கத்து வீட்டு பையனாக ஒரு ஹீரோ நான் கேட்டுருக்கேன். ஸோ அந்த வகையில் வந்து இந்த கேரக்டர் வந்து சிவா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து ரொம்ப ஹைலைட்டாக சொல்லணும்னா காமெடியாக தான் நான் சொல்லணும். ஸோ ஒரு முழுமையாக பீனிங் டு த என்ட்ரி வரைக்கும் காமெடியாக இருந்துச்சு படம். அதுக்குள்ளே ஒரு அழகான ஒரு லவ், அதுவும் ஓரளவுக்கு நல்லா வந்துருக்குங்க விஷயங்கள். அது சிவா வந்து படத்தோட ஹீரோ மாதிரியே கிடையாது. இப்போ வந்து ஏதோ அவர்களும் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நான் திருமணி சேர்ந்த ஊர் நான் ஒர்க் சொன்னது. அதுவே அங்கே போய் தான் எனக்கு ஷூட்டிங் வருவாங்க. ஷூட்டிங் பண்ணிட்டு கீழே வந்து கோயில் மேலே ஷூட் பண்ணிக்கிறேன். வேற ஒரு 5 இடத்துல கை காமிச்சிருந்தாங்க. சிவாவும் எனக்கு கை காமிச்சிருந்தாரு. சரி நம்ம இருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம அசிஸ்டெல்லாம் அவங்களை கூப்பிட்டு அட்மாஸ்டர் யூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் கீழே இறங்கணும்னு பார்த்தா தான் சொல்லிட்டு நம்ம பெரியப்பா வந்து சிவா அப்புறம் பெரியப்பா அப்படின்னு சொன்னார். ஸோ அதுதான் அவங்க சிவாவோட ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ஹீரோயின்னா வந்து தமிழ் கிடையாது, மற்றபடி அவங்ககிட்ட எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சினிமாவுக்கும் புதுசு அப்படிங்கிறதுனால அவங்க சைடு கொஞ்சம் வந்து நான் வந்து ஸ்ட்ரைன் பண்ணாங்க. மற்றபடி இந்த படத்தில் வந்து ஷூட்டிங் எதுவுமே வந்து ஒரு எதுவுமே எனக்கு ஒரு ஸ்ட்ரெயின் வந்து கேட்க எனக்கு ரொம்ப ஈஸியாக ஏதோ ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. படத்தை பற்றி பேசிட்டு நிறைய பேர் வந்துருக்காங்க. ஏதாவது வீட்டில் வச்சு நான் செல்ல வரேன். இந்த மாலை நேரத்தில் மனந்துருத்தி பத்திரிகை கொண்டிருக்கிற அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், இணையதள நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னணி நடிகராக வருவேன் என்று இந்த மேடையில் சொன்ன அண்ணன் அவனு ரவி அவருக்கு மனமார்ந்த நன்றி. நான் ஏற்கனவே ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருக்கேன் அந்த படத்தை பற்றி. இந்த படத்துடைய பிகினிங்ல ஆரம்ப காலத்தில் சொன்னேன், இந்த படம் ஏன் சார் எடுக்க போறீங்க, சொந்த படமா ஏன் சார் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு ரவி சார்ட்ட கேட்கும்போது கதை தான் ரவி அப்படின்னாரு. எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. எல்லாரும் தான் கதைன்னு சொல்றோம், நான் கதை இருக்கிறவங்க எல்லாமே சொந்த படம் எடுக்க மனசு வர மாட்டேங்குது. இந்த படத்துல வந்து உண்மையிலே அவர் இந்த படத்துல வந்து இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பிரேக்காரு. இப்படி சொல்லிட்டே போறோம். அப்புறம் அந்த கௌதம் மேனன் சார் மாதிரி இருக்கிற ரஜி மேனன் சார், இவர் எப்படி இருப்பாரு பார்க்கலாம் நானும் கைட்டர் பார்த்துருக்கேன். மேனன் அப்படிங்கிறதால மலையாளி மலையாளத்தனமா இருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அப்படியே கௌதம் மேனன் சார் மாதிரி இருப்பாரு. இப்ப கூட ஒரு ஹாய் சொல்லிட்டு விட்டாரு. ஆனா என் படத்தை பார்த்துருக்காரு, ரவி வேற யாருன்னு கேட்டிருக்காரு. அதுக்கான எந்த இதுவும் பண்ணல. ஏன்னா ஒரு கேரக்டர் தான் மறைந்திருந்து பார்த்துட்டு இருக்கிறது, ஒதுங்கி இருந்து சந்தோஷம் அனுபவிக்கிறது. இந்த படம் உங்களுக்கு பெரிய வெற்றி படமா அமையும் சார். உங்களுக்கும் சரி, சார் அம்பேத்குமார் சாருக்கும் சரி, மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். வழக்கமா எல்லா பிரஸ் மீட்லையும் இந்த படம் வெற்றி படம் அமையும் அது டவுட்டே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் நிறைய ஃபார்முலா பேசியிருக்கோம். ஆனா உண்மையே சொல்லுங்க, இந்த படம் எனக்கு காட்ட மாட்டியான்னு இண்டஸ்ட்ரியில உள்ள விஐபி எல்லாம் பெர்சனலா போன் பண்ணி ஒரு ஷோ போட்டா போதுங்கிற சூழ்நிலை மாதிரி 6 ஷோ போட்டு எல்லா ஸ்டார் படங்களும் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி சோல்ட் அவுட் ஆகிறது சாதாரண விஷயம். அப்கமிங் வளர்ந்து வர ஒரு ஹீரோடைய படம் ரிலீஸ்க்கு முன்னாடி சோல்ட் அவுட் ஆயிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு சின்ன பட்ஜெட் படம் புதுமுகங்களா நடிச்சது தான் ஃபர்ஸ்ட் நான் நினைக்கிறேன். இந்த வெற்றி படத்துக்கு பிறகும் தொடரும். நன்றி, வாழ்த்துக்கள். நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ரவிமரியா சார் வந்து அதுக்கு நடிகை. இந்த திரைப்படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த படத்துடைய பின்னணி இசை வேலை செய்யும்போது வேலை செய்யாமல் உட்காந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது. அப்புறம் 1 பாயிண்ட் ஆஃப் டைம் சரி, அதுக்கப்புறம் கழுத்தில் கட்டி வச்சுருவாங்க, ரீல் எங்கே மிக்சிங் காணவும் கேட்டுருவாங்க. அப்புறம் வேலையை அந்த அளவுக்கு இது வந்து விழுந்து சிரிச்சிருக்கோம். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாங்ஸ் வந்து ரொம்ப அழகாக பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய ஸ்க்ரீனில்.
ஒரு வந்து கட் பண்ணா பாட்டு அப்படின்ற மாதிரி தான் இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து சீக்வன்ஸோட வந்து அழகாக வச்சுருக்காங்க. அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீட்டிலே சொன்னேன், இந்த மாதிரி அவர் குடும்பம் காமெடி மட்டும் பண்ணுவாருன்னு அந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து நிச்சயமாக நீங்கள் பார்க்குறதுக்காக அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த படத்தை வந்து அற்புதமாக தயாரிச்சிருக்கிற அவருடைய ப்ரொடியூசர்ஸ் அம்பேத் சாராக இருக்கட்டும், ராஜேஷ் சாராக இருக்கட்டும், அதே மாதிரி ஏழு சாராக இருக்கட்டும், 3 பேரும் ரொம்ப ஹானஸ்டாக இந்த படத்தை வந்து அணுகினாங்க. அது இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணதாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த படத்துடைய டோட்டல் அந்த ஒரு ஃபிலிம் ஷூட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஹானஸ்ட்டாக அந்த ஃபிலிமுக்கு உண்டான நீட்ஸ் என்னவோ அது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய நல்ல மனசுல தான் இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து ரொம்ப நல்லா ஒரு வியாபாரமாகி, அதே மாதிரி சாங்ஸும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். ஸோ நிச்சயமாக இந்த திரைப்படம் வந்து இந்த டோட்டல் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருந்தது நான் வந்து எல்லாருமே நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எழில் சாருக்கு வந்து 7th ஃபிலிம், டைரக்டராக, ப்ரொடியூசராக ஃபர்ஸ்ட் ஃபிலிம். பட் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் இந்த ஒரு டைட் சுச்சுவேஷன்லையும் அவ்வளோ ஒரு கூலாக, ஏன்னா சார் ஒரு சின்ன கேப் இருந்துச்சு, பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த ஃபிலிமை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க ஆஸ் அ ப்ரொடியூசராக, ஆஸ் அ டைரக்டராக. எங்கள் எல்லாருக்கும் ரவீந்திரா சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்து, ஒரு ஃப்ரீடம் கொடுத்து, இதுதான் இதில் வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஷூட்டிங்கில் வந்து இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸில் கூப்பிட்டு பேசுகிற மாதிரி தான் ஸ்பாட்லிங்கும் இருக்கும். ஸோ அவ்வளோ கேஷுவலாக வந்து எல்லா விஷயங்களும் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணி அவர் சீன் சொல்கிற விஷயமும் நல்லா இருக்கும். கரெக்டாக வந்து இந்த சீன் வந்து இதான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம், இதுக்கு முந்தின சீன் இது, இதுக்கு அப்புறம் அடுத்த சீன் இது அப்படின்னு சொல்லி அந்த சீனுக்குள்ள இன்வால்வ் ஆகுறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை வந்து பார்த்துக்கிறோம். ஸோ வெரி அவரோட எல்லா ஃபிலிம்ஸ்லையும் பார்த்தோன்னா ஒரு காதலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லவ் சப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறவங்க அவங்களோட ஃபிலிம்ஸ் மாதிரி அவர் ரொம்ப ஒரு உண்மையான ஒரு பர்சன், வெரி ஸ்வீட் மேன். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் மாம்பட்டி காதல். தேங்க்யூ. ரவிவரியா சார் சொன்ன மாதிரி அவரோட டேரக்டர், ஸ்ரீநாத் சார் டேரக்டர், அவங்களுக்கு வந்து எழில் சார் ஃப்ரீடம் பண்ணாங்க பேசினாங்க. ஆக்சுவலி அதே ஒரு ஃப்ரீடம் வர படம் எனக்கும் பார்க்காம எனக்கும் கொடுத்துருந்தது. ஸோ அதனால தான் என்னால் இவங்க சொல்கிற அளவு பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட்டு அஸ்டன் கவர் பண்ண படம் பிசிஎஸ் அண்ட் புலிகேஸ் யார் பண்ண வச்சுருக்காங்க, அது தெருவுகள் பிடிச்சி சிரிச்சிட்ருப்பேன். ஏன்னா ஃபுல்லாக காமெடி படம். இந்த முதல் படம் கேமரா படம் இன்னும் வீக்கெண்டில் கண்டிச்சு சிரிச்சிட்ருப்பேன். ஸோ எனக்கு முதல் படம் எல்லாமே காமெடியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஸ்பாட்டில் டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக ஒர்க் பண்ண முடியுது. எல்லாமே சீனியர், அந்த டென்ஷன் இல்லாத காரணம் ஸ்கிரிப்டு, எங்கள் படம் ஆகிடும், சீனாச்சார் ஆகிட்டோம், சிவகார்த்திகேயன் ஆகிட்டோம், எல்லா சீனியரும் அப்படி தான் இருந்துச்சு சீன். ஸோ ரொம்ப நான் இருக்குது இது சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும்.